find the centroid of the given area. So in this section totally 4 areas, okay, 4 different areas. So one is this rectangular area, okay, this is one rectangular area. Second one is semicircle. Third one is this right angle triangle one. Another one is circle, okay, another one is a circle, okay. So in this area 1, 2 and 3 is solid area and 4 in is ஹோல், ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் ஹோல். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபோர்த் இது மட்டும் மைனஸ் பண்ணணும், ஓகேவா. 1, 2, 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த 4 வந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு சென்ட்ராய்டல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் செக்ஷன்ஸ். ஸோ A1 B இன்ட்டு H. ஸோ B இஸ் டோட்டல் 75. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும். என்ன பண்ணுறோம், எம்எம் வந்து என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஓகே. எம்எம் வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது திஸ் இஸ் 30, திஸ் இஸ் 25, திஸ் இஸ் 10, திஸ் இஸ் 7.5, 6.25, 6.25, here 5, okay. This is the 5, okay. ஸோ இதை வந்து எம்எம் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ A1 இஸ் B இன்ட்டு H. B இஸ் 7.5 ப்ளஸ் 6.25, 6.25, ஓகே. ஸோ டோட்டல் வந்து 20. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் என்னன்னா 20 சென்டிமீட்டர், ஓகே. 20 இன்ட்டு total height is 30, H is 30. So 600 centimeter square. So next A2 semicircle by R squared by 2 by into R is 100. So m centimeter convert பண்ணிக்கலாம். So 10, okay, here is 10 square, okay, is divided by 2, 157.08 centimeter square. Next areas, right angle triangle. So half BH, half into B is 20, H is 5, okay, this is 50 centimeter square, okay. Next A4 is a circle by R square. So by into R is totally 7.5. So 7.5 divided by 2, okay. Here radius is 7.5 divided by 2 whole square, okay, whole square. Is answer is 44.2 centimeter square. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும், ஓகே, எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அதனால தான் மைனஸ் சைனை ஆட் பண்ணிடுவோம், ஓகேவா. மைனஸ் சைன் எதுன்னு ரீசன்னா, ஸோ remove the material from this area, particular area, okay. That is the reason for adding sign, minus sign. So next to find the center point of the each section, okay. First one is rectangle, okay. Center point x-axis total is 200. So half is b by 2, okay, b by 2, okay. 20 divided by 2, so 10. Here வந்து h by 2, h by 2, h is 30, h is 30. So 30 divided by 2, 15 centimeter. Next C2 semicircle. So x-axis, okay, x is totally 20. So 20 அப்படின்னு போல இருந்ததுன்னா b by 2 தான் வரும், இதுக்கு b by 2. So 20 divided by 2, 10, okay. Here 20 divided by 2. So next y-axis, okay, y-axis இதுதான் ஆரிஜின் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ x-axis இங்கே ஒரு x-axis and y-axis, இது இஸ் ஆரிஜின் பாயிண்ட். ஸோ y-axis ட்ராவலிங் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா y-axis ஒரு 30 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணணும், ஓகே, 30 சென்டிமீட்டர், ஓகே. ஸோ இந்த சைடு மூவ் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஸோ 30 ப்ளஸ் 4r by 3/, ஓகே, 30 ப்ளஸ் 4r divided by 3/, திஸ் இஸ் த ஃபார்முலா, ஓகே. 4r by 3/, யூஸ் பண்ணோம். 30 plus 4r by 3/, so r is 10, okay. 10, r is 10 divided by 3/. simplify பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 10, 34.244, okay, 34.244. next C3 right angle triangle, okay. so right angle triangle the distance, okay. So கீழ் நெகட்டிவ் சைன், ஓகே, ஆக்சிஸ் கீழே வரனால நெகட்டிவ் சைன்ஸ் இது பண்ணுறோம். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது, ஓகே. ஸோ அது வந்து பாசிட்டிவ் தான் வரும். எக்ஸ் டோட்டல் வந்து b by 3, ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் b by
3. Okay, this distance is b by 3. Okay, so இது ஸ்டார்டிங்னா b by 3. இந்த பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் வந்திருந்தோம் அப்படின்னா 2b by 3 வரும். Okay, b by 3. So p is 20 divided by 3. Okay, next y axis வரும். Okay, y axis கீழே. ஓகேங்களா, ஸோ y axis வந்து h by 3. ஓகே, ஸோ சைன் மைனஸ். ஓகே, ஸோ ஆக்சிஸ் கீழே வரனால நெகட்டிவ் சைன். ஸோ மைனஸ் h by 3. ஸோ மைனஸ் h டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ், ஸோ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 50. ஸோ 5 divided by 3. ஓகே, 20 divided by 3, 5 by 3. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 6 point. Okay, this is a 6.667 comma minus 1.667. Okay, 6.667 minus comma minus 1.667. Okay, next area of circle 4 x-axis movement பார்க்கணும். x-axis வந்து 6.25. Okay, ஸோ டோட்டல் சென்டர் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் சென்டர் ஆஃப் த ஹோல் தான். ஸோ அப்படின்னா 20 divided by 2. ஸோ 10லேயே வந்துடும். ஓகே, 10 தான் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இங்கேருந்து x-axis இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 10. நெக்ஸ்ட்டு 25. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 20. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் y-axisல வந்து 250. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 25. ஸோ ரேடியஸ் டயாமீட்டர் இஸ் 7.5. ஸோ ரேடியஸ் இஸ் 7 minus 7.5 divided by 2. ஓகே, there is 7.5. ஸோ இதில் half of the distance போட்டால் இங்கே y axis distance இந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சோம். ஓகே, அதான் மைனஸ் 25 minus 7.5 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10, 21.25. ஓகே, 10, 21.25. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இது சென்டர் பாயிண்ட். ஸோ இதை ஏரியா அண்ட் சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், அடுத்தது வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது எல்லாமே என்ன பண்ணோம், ரெக்டாங்கிள், செமி சர்க்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள் 4 இருக்குது. ஸோ ஏரியா வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். 600, 157.08, 50 minus 44.2. So sum of areas is equal to 763.9. So x bar is already find out பண்ணியிருக்கிறோம். ஓகே, 10, 15. ஓகே, 10, 15. அடுத்து x2 bar, y2 bar 10, 34.24. x3 bar 6.667. y3 bar minus 1.667. x4 bar 10, 21.25 அடிச்சிட்டு. ஸோ a into x bar, a into y bar எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 600 into 10, 6000. 600 into 15, 9000. 157.08 into 10, so 1570.8. so 5379.04. 50 into 6.667, 333.35. 50 into minus 1.667, minus 83.35. so minus 44.2 into 10, so minus 442. so இங்கே minus 44.2 into 21.25. so minus 939.25. sum of ax bar. okay, sum of ay bar. okay, கிடச்சிருச்சு. ஸோ centroidal point is x bar. centroidal point formula x bar equal to sum of ax bar divided by a. y bar is sum of ay bar divided by a. so here ax bar is 740. 7460.15 divided by 763.9. okay, சால்வ் பண்ணால் 9.78 centimeter. here also 763.9 போட்டால் y bar is 17.50 in terms of centimeter. so mm convert பண்ணோம் 97.8 175. okay, 175. this is a mm, central point of the given section. so 97.8 is a 97. okay, is a 100 up to 100. 97 கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேவா, this center point is 100. okay, this center 100. so கொஞ்சம் தள்ளி வரும் 97. so அடுத்தது 170. x y axis வந்து 170. this is x. ஓகேவா, தள்ளி
இந்த வரும். ஓகே, அடுத்து 175. ஓகே, திஸ் இஸ் 250. 175 டோட்டல் வந்து 300. ஸோ 150, ஸோ 175 ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார், எக்ஸ் பார் கமா. ஸோ இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணும்போது ஓவரால் சென்ட்ரல் பாயிண்ட், இந்த எல்லா செக்ஷனும் சேர்ந்து சென்ட்ரல் பாயிண்ட் எதுனா இதுதான் எக்ஸ் பார் கமா ஒய் பார் கிடைக்கும் பாயிண்ட். ஓகேவா? ஸோ 97.8 கமா 175 mm சென்ட்ரல் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ.